முருகர் அப்படின்னாலே நமக்கு கருணை, அன்பு, பாசம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அந்த அன்பு, பாசம், கருணையோட நம்ம முருகப்பெருமான வழிபடும்போது, கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது, அதுல எவ்ளோ அர்த்தங்கள் ஆழமானதா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம அன்றாட வாழ்க்கையில அது எவ்ளோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன் டெய்லி நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்காம இருக்கவே மாட்டோம். ஏன்னா, அது அவ்ளோ பவர்ஃபுல்லானது. இது எல்லா முருக பக்தர்களுக்குமே தெரியும். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? நம்ம அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, உணர்ந்து நம்ம அத படிக்கும்போது, உணர உணர நமக்கு அதனோட அந்த அர்த்தங்கள் வந்து நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த வரிகள் படிக்கும்போதே நமக்கு அந்த அர்த்தங்கள் உணர ஆரம்பிச்சுரும். அதுக்கான பலனும் கிடைக்க ஆரம்பிச்சுரும். எது ஒண்ணுமே நம்ம அதனோட அர்த்தத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அத படிக்கும்போது, அதனோட முழு பலனும் நமக்கு ரொம்ப அழகா கிடைக்கும். அதனால தான் இந்த கந்த சஷ்டி கவச வரிகளோட விளக்கங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லாருக்குமே அது புரியணும். எல்லாருக்குமே அதனோட பலன் வந்து முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் விளக்கங்கள் சொல்றேன். மொத்தமா ஒரே வீடியோவா போட்டுட்டா, அத உட்கார்ந்து பார்க்கறதுக்கு இங்க யாருக்குமே நேரம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் ஒரு ஒரு வரிகளா போடுறேன். நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க கந்த சஷ்டி கவச வரிகளோட விளக்கங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வரிகளுக்கு விளக்கங்களையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது புரியிறபடியும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க பாருங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் முருகர ரொம்ப பிடிக்குமோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு ரொம்ப பெருசா பேச தெரியாது. ஆனா விளக்கங்கள் எல்லாம் வந்து நான் சரியா தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. ஏதாவது தவறுகள் இருந்தா கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வரிகளோட விளக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உங்க டிராவல் வித் ராணி. ஓம் முருகா போற்றி.